எல்லாருக்கும் வணக்கம். தினமும் 2 மணி நேரம் தான் வேலை. அந்த வேலை நேரம் போக உங்க குடும்பத்தோட செலவிடுறதுக்கு உங்க கையில ஏகப்பட்ட நேரம். அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு கையில காசும் பணமும். நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி. யாருக்கும் எந்த பதிலும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்க தொழில், சின்ன தொழில், சுயமான தொழில் கேட்கறக்கு நல்லா இருக்கு இல்ல? ஸோ பெண்களாக இருக்கீங்க, சொந்தமாக சிறு தொழில் தொடங்கணும் ஆசையாக இருக்கீங்க, என்ன செய்யறது ஏது செய்யறது ஐடியாஸ் இல்லை, ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா கரெக்டான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ரோனிகா. இன்னைக்கான வீடியோவில் பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணக்கூடிய ஒரு 4 விதமான புதுமையான சிறு தொழில்கள் தான் பார்க்க போறீங்க. ஸோ என்னென்ன ஐடியாஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. இப்பவுமே தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டீங்க அப்படின்னா வாங்க நம்ம என்னென்ன ஐடியாஸ்ன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதலாவது பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட். அதாவது மந்த்லி, ஒரு மாசத்துல ஒரு நாள் இல்லை 2 நாள் மட்டுமே நீங்க வேலை செஞ்சா போதும். மற்றபடி மற்ற நாட்கள் எல்லாம் நீங்க சேல்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணினா போதும். அதாவது 1 கிலோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகுது. பிளஸ் ஒவ்வொரு கிலோ நீங்க விற்பனை ஆகும் போதும் உங்களுக்கு ஒரு 300 ரூபாயாச்சு லாபம் தரக்கூடிய ஒரு பொருள். அதாவது லாபம் அதிகம், ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லி பாக்கெட் தாங்க. ஸோ என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சிட்டியில் ஹோல்சேல் ஷாப், அதாவது நட்ஸுக்கும் சீட்ஸுக்கும் எங்கே இருக்குன்னு ஒரு கண்டுபிடிங்க. ஒரு 10 கடை ஏறி இறங்க. அப்போ வந்து எந்த கடையில் குவாலிட்டியாக இருக்குது ப்ளஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ முஸ்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ், அதாவது சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ், அப்புறம் வந்து சியா சீட்ஸ்னு ஏகப்பட்ட சீட்ஸ் ப்ளஸ் நட்ஸ் ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்குதுன்னு கண்டுபிடிங்க, அதுலேருந்து வாங்கிட்டு வாங்க. ஃபுல்லாக ஒவ்வொரு நட்ஸும் சீட்ஸும் அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸும் ஒவ்வொரு ரேஞ்சில் வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன விட்டு பேக்கெட் பண்ணுங்க, விற்பனை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக விற்கக்கூடிய இப்போ ஒரு பொருள், இது அதிகமாக விற்பனையாகக்கூடிய பொருளாக இருந்தாலும் இது எப்படி பண்ணுறது, மேக்ஸிமம் என்ன குவான்டிட்டிஸில் நான் வந்து எந்த அளவுகளில் பொருட்கள் போடுறது இன்க்ரீடியன்ட்னு தெரியாதுன்னா கவலைப்பட தேவையே இல்லை. யூடியூப்பில் லட்சக்கணக்கான வீடியோஸ் இருக்கு, அதை வாட்ச் பண்ணுங்க, கண்டுபிடிங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்கெட் பண்ணுங்க. ஒரு பேக்கெட் உங்கள் வீட்டுக்கே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு யாருக்காவது கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கலாம், இல்லை உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூல் சர்க்கிளில், இல்லை தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கெட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு கிலோ பண்ணாமல் ஒரு 250 கிராம்ஸ் இல்லை 200 கிராம்ஸ் பண்ணுங்கள். அதை விற்பனை பண்ணுங்கள். டார்கெட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வீக்கு ஒரே ஒரு பாக்கெட் தான். ஸோ அதை விற்று முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அடுத்த வீக் வந்து 2 பாக்கெட்டாக விற்க ஆரம்பிங்க. டார்கெட் பண்ணுங்கள். அடுத்து 3 விற்க ஆரம்பிங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் உங்களோட பாக்கெட்டோட எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டே போங்க. ஸோ உங்களோட சேல்ஸ் விற்பனை ஆகிற மாதிரி, அதிகமாகிற மாதிரி உங்கள் பிஸ்னஸும் நீங்கள் கற்றுக்குவீங்க, உங்கள் வாழ்க்கை என்னன்னு நீங்கள் கற்றுக்குவீங்க. நம்ம லிஸ்ட்டில் நம்ம 2ஆவதாக பார்க்க போகிறது வந்து ரொம்ப இதுவும் வந்து கம்மி நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பொருள். பட் ஆனால் டெய்லியும் நீங்கள் இதை பண்ணி டெய்லியும் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இது செய்யறதுக்கு வந்து 2 இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படுது. நான் இப்போ சொன்னால் எல்லாரும் என்னன்னு தெரிஞ்சிடும். ஹோம்மேட் பன்னீர் தான். அதான் கடையாக விற்கிதுங்க, நம்ம விற்றா நம்ம செஞ்சால் எப்படி விற்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ மக்கள் நடுவில் வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நிறைய வரவேற்பும் இருக்குது, சேல்ஸும் இருக்குது. ஏன்னா நம்மளோட பண்ணுறதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, கெமிக்கல்ஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா பால் சோர்ஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்டு மில்க் தான் இல்லையா? மில்க்கு எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஈஸியாக கம்மி விலையில் கிடைக்குதுன்னு பாருங்கள், வாங்குங்க. ஸோ வந்து பால் பன்னீர் ஆக்குறது வந்து பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் இல்லை, ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நீங்கள் விற்பனை பண்ண ஆரம்பிங்க. முதல்ல வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கொடுங்க. மோஸ்ட்லி நான் வந்து இதை சொல்ல மாட்டேன், பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டு பாருங்க அப்படின்ட்டு. பட் யூ கேன் ட்ரை. இல்லை நம்ம ட்ரை பண்ணுறதுல வந்து தப்பே கிடையாது. அதனால் ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 நாள் இல்லை 3 நாளைக்கு வந்து ஒரே ஒரு பன்னீர் பேக்கெட், அதாவது 100 கிராம்ஸ் இல்லை 200 கிராம்ஸ், இது வந்து 100 கிராம்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் வந்து 100 ருபீஸ்லேருந்து 110 ரூபாய் வரைக்கும் விற்கிது. ஸோ வந்து இந்த ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க. இந்த 3 நாளில் 200 கிராம்ஸ் மட்டும் எப்படியாவது விற்பனை பண்ணணுன்னு பண்ணிவிடுங்க. அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு மறுபடியும் அதை அதிகப்படுத்திட்டே போங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், உங்களோட டார்கெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். விற்பனை ஆகலைனாலும் கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பண்ணிட்டு வேஸ்ட் ஆகணும் இல்லையா? அதனால நான் சொல்கிறேன். இதுவும் உங்களுக்கு நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நல்லா விற்பனை ஆகக்கூடிய ஒரு பொருள் தான் இது. நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு பவுடர் சம்பந்தமானது. பவுடர் சம்பந்தமானதுனாலே ஐயோ சாம்பார் பொடி, அந்த பொடி, இந்த பொடின்னு சொல்ல போறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க.
குழந்தைங்க வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த பொருளை வாங்காமல் இருக்கிறதே இல்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவு பவுடர். முதல்ல நம்ம சின்ன வயசில் பச்சை பயிறு மாவு நமக்கு அரைச்சி நம்மெல்லாம் போட்டிருப்போம் சின்ன வயசில் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நலுங்கு மாவு பவுடர் வந்து ரொம்ப ஃபேமஸாக குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக மூவ் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவை. இதுவும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் எல்லா நாட்களும் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மாதத்தில் ஒரு நாள் இல்லை 15 நாட்களுக்கு ஒரு நாள் மட்டும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிட்டு பேக்கெட் பண்ணி வச்சிங்கன்னா மற்ற நாட்கள்லாம் நீங்கள் சேல்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதுங்கிற மாதிரி இருக்கும். இதுவும் 2 விதமான, அதாவது நான் தேடினப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ரெசிபீஸ் இருக்குது. இதை வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் பண்ணக்கூடிய ரெசிபியும் இருக்குது, இல்லை பேசிக் குவாலிட்டியில் பண்ணக்கூடிய இருக்குது, அட்வான்ஸ் லெவலில் பண்ணக்கூடிய குவாலிட்டியும் இருக்குது. ஸோ வந்து இதுவும் நம்ம யூடியூப் தேவும் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவு ரெசிபி வந்து நிறைய ரேஞ்சில் கொடுக்குறாங்க. சந்தனக்கட்டையிலேருந்து ரோஜா இதழ்கள்லேருந்து பச்சை பயிறு பொட்டுக்கடலைன்னு சொல்லிட்டு நிறைய இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்குது. எல்லாமே நம்ம நேச்சுரல் பேஸ்டு தான். ஸோ இதை வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் ஒரே ஒரு டிப்பு மட்டும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் மில்லில் கொடுத்து அரைக்கும் போது, இதை வந்து நீங்கள் வீட்டில் அரைக்க முடியாது இல்லையா. ஸோ மில்லில் கொடுத்து நீங்கள் அரைக்கும் போது, அதாவது சாம்பார் பொடியோ மிளகா பொடியோ இதுக்கு முன்னாடி அரைச்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு போடுறது இரிட்டேஷன்லாம் வந்துடக்கூடாது, குழந்தைங்களுக்கு கூட போடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி பார்த்துட்டு கேட்டுட்டு நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து அரைக்க பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து மிளகா பொடி அரைச்சிட்டு இந்த நலுங்கு மாவு தெரியாமல் அரைச்சிட்டாங்க. அப்புறம் அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மிஷின் அரைக்கிறவங்ககிட்ட நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அரைக்கிறதுக்கு கொடுங்க. 100 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பாக 150 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுது. நான் எல்லா ஐடியாஸ்லையும் சொல்கிற மாதிரி உங்களோட டார்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துங்க. மொத்தமாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க. ஈவன் இல்லை நல்ல மிக்ஸி வச்சுருக்கேன், எங்கிட்ட நல்ல மிக்சர் கிரைண்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் கூட பண்ணிவிட்டு சளிச்சு கூட நீங்கள் பாருங்கள், ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்க்குறதுக்காக. ஸோ வந்து பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து ரிட்டன் என்ன யார் வாங்குவாங்கலாம் கேட்காதீங்க. குழந்தைங்க இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. நீங்கள் அவங்கள டார்கெட் பண்ணுங்கள். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து மாம்ஸ் அண்ட் டேட்ஸ் தான், சரிங்களா? இல்லை பாட்டி தாத்தா யாராவது பேரம்பேத்திக்கு இருக்கிறவங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வாங்கிக்குவாங்க. உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் இவங்க தான். ஸோ வந்து உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸாக கூட இப்போ நிறையா கொடுக்குறாங்க. அதாவது ஃபேன்சி பேக்கில் வந்து பேக் பண்ணிட்டு ஒரு நாட்ஸ் எல்லாம் வைக்கிற பேக்கெட்லாம் போட்டு இப்போ ரிட்டன் கிஃப்ட்ஸாக கூட கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வந்து வளகாப்புக்கு வர்றவங்க கல்யாணத்துக்கு வரும்போது கூட இது ரிட்டன் கிஃப்ட்ஸாக கொடுக்குறத நான் பார்க்குறேன். ஸோ நிறைய இருக்குது. இது என்ன எதுக்கு கொடுக்கலாம், எதுக்கு வேணாலும் கொடுக்கலாம், இந்த ஃபங்க்ஷனுக்கு வேணால் கொடுக்கலாம், யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அதனால் வந்து இதை வந்து ஐடியா வந்து சரியான ஐடியா. நல்ல வழியில் கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா மாஸ் காட்டக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா இது. நம்மளோட லிஸ்ட்டில் 4ஆவதாக பார்க்கக்கூடிய ஐடியா, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்ப அருமையான ஐடியா. அதாவது இது கேட்டால் ரொம்ப வியாடாக சில்லியாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து இதை கேட்டுட்டு என்கிட்ட கேட்டுட்டு பண்ணிவிட்டு இப்போ நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நல்லா பண்ணும்போது ஏன் நீங்களும் நல்லா பண்ணலாம் இல்லையா? அதனால தான் இந்த ஐடியாவை இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகனட் துருவல். அதாவது இப்போ காலம் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லையா. எல்லாரும் ரன் தான் காலைல எழுந்திரிச்சா ஓடிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தேங்காயை உடைச்சு அது நல்ல தேங்காயா இல்லையான்னு பார்த்து அப்புறம் திருவி பண்ணுறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. ஸோ இதனால நம்ம கோகனட் வந்து நம்மளோட உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. கோகனட் வந்து எதுக்கு ரொம்ப தேவை, நம்மளோட நீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை. குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது இல்லை, நம்மளும் சாப்பிட்றது இல்லை. ஸோ இதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அந்த அண்ணான்னு பார்த்தீங்கன்னா கோகனட்டை வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்தாங்க, உடைச்சு மிக்சியிலே இப்போ திருவுறாங்க. ஈவன் ஹேண்ட் மிஷின்லேயே கூட நிறைய மிஷின்ஸ் வந்துட்டு. ஸோ வந்து அதை வாங்கினாங்க, ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு அழகாக விற்பனை பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஃப்ரீஸ் இட் ஃபார் 6 months. இப்போ கூட ஒரு ஸ்டடி சொல்லியிருக்கு. அதாவது க்ரீன் பீஸ் வந்து ஃப்ரீசரில் வச்ச பீஸுக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற பீஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கிற பீஸுக்கு வந்து அதோட நியூட்ரிஷன் வந்து இப்படி இன்டாக்ட் ஆகி அவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்துக்காங்க. ஸோ ஃப்ரீசரில் சில பொருட்கள் தான் வைக்கணும். ஸோ அதில் வந்து இந்த கோகனட் கிரேட்டட் கோகனட்டும் நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த கிரேட்டட் கோகனட்டை வந்து நீங்கள் வந்து நிறையா பண்ணிட்டா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. யூ கேன் ஃப்ரீஸ் இட், அப்புறம் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு தாவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அடுத்ததாக பேக்கெட் பண்ணி நீங்கள் விற்பனை பண்ணலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இஃப் யூ ஹேவிங் ஸோ மச் ஆஃப் கோகனட். ஓகே, இதுவும் நல்ல ஐடியா தான். நான் எல்லா ஸ்டெப்லையும் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வருவீங்க. என்னங்க 4 விதமான ஐடியாஸ், 4 நல்ல ஐடியாஸை வந்து இந்நேரம் பார்த்துருப்பீங்க. இந்த ஐடியாஸில் எது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது இல்லை நல்லா இருக்குன்னு தோணுது அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.